வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்பு ஸ்டூடியோஸ் மூலமாக வீரமே வாகை சூடும் என்னுடைய இந்த ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனல் மூலமாக உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோம்பை நாயினங்களை பற்றின அருமையான ஒரு தொகுப்பு. அனைத்து நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்க. நிறைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் போய் சேரும். ஸோ என்னுடைய நல்ல வீடியோக்களை எல்லாம் வரவேற்று இன்றளவுமே நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மிகவும் நன்றி இந்த ஒரு தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோம்பை நாயினங்களிலே முக்கியமான ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாயினமாக கருதப்படுவதற்கு ஒரு நிறம் என்று சொல்லக்கூடிய அந்த கோம்பை இனங்களிலேயே ஒரு நிறங்களை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை என்னுடைய பகிர்ந்து இருந்த காரணத்தினால் வாட்ஸ்அப்பில் அதை பற்றின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு கோம்பை இனத்திலே வரக்கூடிய நிறங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கும்பொழுது சிவலை நிறம், கருவாய் சிவலை, அதுபோலவே ஒரு 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 பான் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறம் மங்கிய ஒரு சிவலை நிறமாக காட்சியளிக்கும். இது வந்து கோம்பை நிறங்களிலே முக்கியமான நிறங்கள். ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற நிறங்கள் இல்லாமல் பிரிண்டல் என்று சொல்லக்கூடிய அந்த புளிச்சாரல் என்று சொல்லக்கூடிய ஒரு கோடுகள் நிறைந்த ஒரு குட்டிகள் கூட பிறக்கின்றன, அதுவும் கோம்பை இனம் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கின்றது. நிறைய பேர் அது இன்னுமே தெரியாமல் இருக்குது. பட் உண்மையிலே சொல்ல போனால் அது கிடையாது என்பது தான் உண்மை. பிரிண்டல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புளிச்சாரல் நிறத்தில் வரக்கூடிய நிறங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய முன்னோர்களாகப்பட்ட இந்த ஒரு மண்டை ராமநாதபுரம் மண்டை நாய்கள் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மண்டை நாய்களில் மட்டுமே சாத்தியமாக கருதப்படுகிறது. இது போன்ற கோம்பை இனங்களிலே இது வந்து கலப்பினமாக வந்தது மட்டுமே உண்மை. ஆகவே இதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய அனைத்து அன்பர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இதை இப்படி தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் ஆர்கியூலாம் பண்ணுறாங்க, பிரிண்டல்னால் அதெல்லாம் சும்மா யார் சொன்னது, பிரிண்டலுமே கோம்பை தான் என்றெல்லாம் வந்து இன்றளவுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக விஷயம் தெரிந்த நிறைய பேர் காலங்காலமாக 7 வருஷம் 8 வருஷம் பண்ணலாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் சொல்கிறாங்க. பட் எந்த அளவில் அது வந்து உண்மைன்னு எனக்கு தெரியல. பிரிண்டல் என்பது என்ன, நான் வந்து சில ரிசர்ச்லேயோ மற்ற விஷயங்களிலுமே வந்து நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நிறைய ஒரு புத்தகங்களை எல்லாம் படித்து நெட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது பிரிண்டல் என்பது கலப்பினமாக கருதப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த ஒரு ராமநாதபுரம் மண்டை நாய்களிலே அது சாத்தியம். ஆகவே பிரிண்டல் என்பது ராமநாதபுரம் மண்டை நாய்களில் சாத்தியமாக இது போன்ற கோம்பை இனங்களில் சாத்தியமற்றது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் கோம்பை இனங்களாகப்பட்டது அடுத்த ஒரு இனமான சின்னாய் என்று கருதக்கூடிய அந்த சின்னாய் இனங்களில் கலப்பினமாக வந்ததுதான் உண்மை. இது வந்து நிறைய பேர் வந்து ஆமோதிக்கிறாங்க, கிடையாது இதெல்லாம் சும்மா கதை, எல்லாம் வந்து போலித்தனமாக சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு. உண்மை நிறங்கள் என்னவோ அதை நாம் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். அதுதான் நாம் வந்து உண்மையிலே நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய வந்து நண்பர்களுக்காக, சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமாகவே இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துறாங்க. ரெண்டுலாம் வந்து உண்மையிலே கோம்பை நிறங்கள் என்று சொல்ல முடியாது. கோம்பை நிறங்களிலே இருக்கக்கூடியது கருவாய் செவலை மட்டுமே. அதுபோலவே ஃபான் நிறத்தில் இருக்கும் கொஞ்சம் கலர் மங்கின ஒரு இளம் செந்நிறம் என்று சொல்லக்கூடிய இளம் செந்நிறத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே இதை வந்து ஒரு கலப்பினமாக நாம் தீர்மானித்து ஒதுக்குவது தான் நல்லது. ஏனென்றால் பிரிண்டலில் இந்த புளிச்சாலைகளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கோம்பை இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஒரு அதுக்கு உண்டான ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்க்க போனால் அந்த குணாதிசயங்கள் குறைவாகவே இருக்கும். கோம்பைக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இந்த ஒரு மண்டை நாய்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஒரு புத்தி தான் இந்த ஒரு கோம்பை நாய்கள் இந்த ஒரு நிறங்களான அந்த பிரிண்டல் சொல்லக்கூடிய புளிச்சாலை நிறங்களில் வரக்கூடிய குட்டிகள் அப்படித்தான் இருக்கும். அந்த மண்டையை சார்ந்த ஒரு அந்த புத்திகள் தான் அதற்கு இருக்குமே ஒழிய கோம்பையை சார்ந்த புத்திகள் கண்டிப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை. நிறைய பேர் நான் விசாரிச்சாச்சு, நிறைய பேர் நம்ம இதை பற்றி பேசியாச்சு. பேசும்போது அவங்க சொல்லக்கூடியது இதுதான். ஆகவே வாங்கக்கூடிய அன்பர்கள் ஏறக்குறைய ஒரு செந்நிறமாக இருக்கட்டும் அல்லது வந்து இளம் செந்நிறமாக இருக்கட்டும், கருவாயாக இருக்கட்டும், அது முக்கியம். கருவாக இருக்கக்கூடிய அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முகத்தின் அளவிலே கருப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதில் வந்து அது உண்மை. கோம்பையிலே வந்து ஒரு சில நேரங்களிலே பாதி ஒரு வாயளவிலே இருக்கக்கூடிய கோம்பைகளும் இருக்கத்தான் செய்கின்றன, குட்டிகள் பிறக்கத்தான் செய்கின்றன. ஆகவே அன்பர்களே, இதை வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி வந்து கோம்பை மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பினால் அந்த குட்டிகளை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல இடங்களிலே திரிந்து பார்த்து வாங்கி வரக்கூடிய ஒரு தருணத்திலே அது வந்து ஏமாறக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஆகவே இந்த பிரிண்டல் நிறங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செந்நிறமான அந்த ஒரு செவலை, கருவாய் செவலை என்று சொல்லக்கூடிய நிறங்கள் தான் உண்மையான கோம்பை நிறங்கள். அதை மட்டுமே நாம் உண்மையாலுமே நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அதை நாம் எடுத்து குட்டிகளை எடுத்து வளர்ப்பது நல்லது. அதுபோலவே அந்த இளம் செந்நிறம் என்று சொல்லக்கூடிய பான் என்று கருதக்கூடிய அந்த நிறங்களும் கோம்பையை சார்ந்தது தான். ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு
ஒரு ஒரு தொகுப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் அழகான வீடியோவில் உங்களை வந்து அடைகிறேன். அதுவரையும் காத்திருங்கள். உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் காத்திருக்கிற நம்பிக்கையிலே முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டா என்று சொல்லக்கூடிய புள்ளிக்குட்டா இனங்களை பற்றின ஒரு ஒரு தொகுப்பாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க புள்ளிக்குட்டா பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கள், நான் வாங்க ஆசைப்படுறோம், அதனால் வந்து உங்களை போன்ற சேனல்கள் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், புள்ளிக்குட்டா பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கும் தருவாயிலே அடுத்த ஒரு வீடியோ புள்ளிக்குட்டா பற்றி வரும். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து நண்பர்களும் என்னுடைய நண்பர்கள் அனைவருமே இந்த ஒரு யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லாம் என்னுடைய அந்த கோம்போ ஸ்டுடியோஸ் நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.